மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் அவர்கள் வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் இணைந்து நடக்கும் புத்தக வாசிப்பு தலைமைக்கு நடத்தக்கூடிய இப்பள்ளி ஓய்வுக்கால கல்வி சகோதரர்களே மற்றும் வட்டார மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற வட்டார மேற்பாளர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் கூட்டுச்சங்க உறுப்பினர்களே இறக்கும் நன்றி தெரிவித்து புத்தக திருவிழா என்பது நீங்கள் கற்றல் கற்பித்தல் திறன் அர்த்தங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் பிழையில்லாமல் வாசிக்கலாம். நீங்கள் புத்தகத்தை வாசிக்காமல் விட்டுவிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. அதெல்லாம் புத்தகத்தை வாசிக்கணும், நேசிக்கணும். சரிங்களா? அதனால நம்ம பள்ளிக்கூடத்துடைய புத்தகம் மட்டும் இல்லை, நமக்கு எத்தனையோ புத்தகங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கு. அதை நீங்கள் விரும்பி படிக்கணும். சரிங்களா? விரும்பி படித்தா நாளைக்கு நிறைய விஷயங்கள் உலகத்தில், அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? அதனால நீங்கள் புத்தகத்தை விரும்பி படிக்க வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த பள்ளி தலைமையாசிரியர்களுக்கும் இளம்பெரிய ஒழுங்குபவர்களுக்கும் சரியான பெருசுடா. குப்பை காக்கா ஆஃப் பண்ணாதான் எல்லாருமே நல்லா செஞ்சு ஒரு விஷயம் பிறந்தாச்சு, பிறக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ நல்லா செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வாரம் என்ன செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் நட்பு சம்பந்தம் நம்ம பிரச்சனைகள் அது எம்சிக்கு அடிக்கடி வருது. ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு
விஷயத்தை சேர்க்கிறீங்க. சேர்த்து நீங்க 2 பேரும் நம்ம சார்பில் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதுவாக இருக்கணும். 2 பேர் நம்ம வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க அப்பா கூப்பிட்றாங்க பாருங்க. உள்ளவங்க யாருக்காச்சும் உங்களுக்கு விஷயத்தை கொண்டு சேர்த்து அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து அவங்கள பயனடைகிற மாதிரி பயன்படுத்தி சரிங்களா? அடுத்த வாரம் புற்றுநோய்க்கான ஆதேஷா அதில் வீட்டில் உள்ள அம்மா அக்கா யார் யாருக்கு எல்லாரும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க வந்து செக் பண்ண மாதிரி இது முகாம் போகிறோம். இதில் வந்து அவசியம் அனைவரையும் கலந்துக்க சொல்லணும். சரிங்களா? இவ்வளோ விஷயங்களும் நாங்கள் மட்டும் தனியாக செஞ்சால் பத்தாது. நீங்களும் சேர்ந்து பண்ணணும். ஒவ்வொரு ஆளும் 100 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 2 பேருக்கு பயனடைகிற மாதிரி அந்த வேலையை நீங்கள் செஞ்சு விட்டுறணும். பண்ணுவீங்களா? சார் யார் யார் பண்ணுவீங்கன்னா அவங்க கை கொடுங்க. அவசியம் 2 பேர் கொண்டு வரணும். அதாவது அவங்களுக்கு வந்து உங்களால் என்ன வேணுமா? அவன் யாருக்காச்சும் கண்ணு தெரியல சப்பு தப்பு நாங்கள் போகிறோம். 6 நிமிஷமா எடுக்கிறீங்களே. பண்ணி தராங்க. இது வேற எங்கேயும் கிடைக்காது. பண்ணுவாங்களா? அவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அவ்வளோ நேரம். இங்கே பால் பேர் தெரிய மாட்டாங்கடா. பால்வாடி இதெல்லாம் தெரிஞ்சாலும் ரேட் என்னங்கடா? பால்வாடி ஓங்கி ஒரு வட்டையை போடு. ஆமாண்டா. 5 ஆள் அழகாக இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸா. இப்போ ஆள் சேர மாட்டாண்டி. சுபாகர் தான் 5 ஆள்லாம் பயப்படாங்க. இப்போலாம் பயப்பட மாட்டான். அட்டி கொடுத்தா வந்துடும் கோயிலுங்களாம். அன்றைக்கு சண்டைக்கு வரேன்னு வரல. நீ சொல்லி சண்டைக்கு வரேன் எப்படியானே யாரும் கோத்து விட்டு போயிடுவா. நீ அடியே அப்புறம் அழுதுட்டு அம்மா கூட்டு வருவேன். நான் சொல்லி அக்கா அண்ணாக்கா வரேன்னா பவி வரேன்னா சொல்லிட்டு போயிட்டு இந்த ஓட்டில் ஒரு சார் தெரியுது. இவர் சரக்கடிப்பாரா? சரக்கு அடித்த மாதிரி பேசுகிறாரு, ஆடுறாரு. இல்லை எப்பண்டாவே நான் தான் கையை மறைச்சு வச்சுருக்கேங்களா? வீட்டில் வேண்டாம் எங்கிட்ட என்னட்டு போகிறாங்க. திவாகர் புரடி இருக்கு. எவ்வளோ அப்புறமா விழிப்புணர்வு கலைஞர் செய்த பாரத் வாணிய சங்கம் பக்தி சங்கம் மற்றும் பள்ளி முதன்மையாசிரியர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சி ஒருங்கில் செயல்படுத்தக்கூடிய என்னுடன் அலுவலகத்தில் துணையாக இருக்கக்கூடிய இலங்கை கல்வி ஒருங்கிணைப்பாளர் 69 அவர்களுக்கும் என்னுடன் பெரியார் சங்கங்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இப்பேரில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மிக்க பரிசீலிக்கிறேன். கையில் இருக்கு ஆளும் சொன்னாங்க ஆளும் வளரணும் அறிவு வளரணும். சரிங்களா? ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாது, அறிவு வளர்ந்தா நல்ல ஒரு ஆள் பண்ண முடியும். எவ்வளோ புயல்? எப்போ படிக்கணும்? ஒரு ஜோடி 2ஆ? படிக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு வாசத்துக்கு வித்தியாசம். அதெல்லாம் 1 200 2 500. படிக்கிறதுக்கு வாசத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தெரியுமா? என்ன படிக்கிறேன் ஆணும் பெண்ணு தான் போட்டுக்கணும். அவ்வளோதான். நிறையா கொடுத்து கலந்தோம். ஆணும் பெண்ணு வாங்கிக்க. கோழி எதா இருந்தாலும் சொல்லு எடுத்துட்டு போக கொண்டு விற்று உடச்சு எடுத்துக்கோ. என்கிட்ட கொடுத்துருந்தேன். யாரு சொல்லு கண்டுபிடிக்க யாருக்கு சொல்லு. யாரு சொல்லு? அவங்க பாக்கெட்டில் இருக்க சொல்லு. இல்லை அது 2 சில அவங்க சொல்லுவாங்க. எல்லாருமே போகிறோம். காலையில் போகிறோம். எல்லாரும் கிளம்பி நம்ம போகிறோம். பஸ்ஸுக்கு வந்தோம். பொன்னசு யார் வந்துருக்கீங்களா? பொன்னசு வந்துருக்கீங்களா? வந்துருக்கீங்க. அதெல்லாம் பொண்ணு தெரியும். கலந்துக்கங்க. படிக்கிறோம் சும்மா படிக்கக்கூடாது. கேள்வி இருக்கணும். ஏன்னா ஏன் எதற்கு எப்படி இருக்கிறது அது தெரிஞ்சு படிக்கணும். ஏன் படிக்கணும், எதற்கு படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சு படிக்கணும் நம்ம. அப்படிதானே? என்ன சோறு கொதிக்கிறது கை வச்சு பேசிட்டு இருக்காருல்ல அவருக்கு சொல்லு. சோறு கொதிக்கும். என்ன பண்ணிட்டு செல்லே இல்லை பத்தியா? கொதிக்க சோறு சாண்ட் பாட்டில் இல்லை கையில் இல்லை
சட்டை நம்ம பாக்கெட் கையை வச்சு பார்க்க முடியுமா போய்? நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம் யார் கொதிக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம? அது எப்படி இப்ப கையை வச்சு பார்க்க முடியுமா போய்? நம்ம நீங்க யார் அடிக்கவே கொதிக்குது, எப்படி வரீங்களா? கொதிக்குது, போய் சரி கையை ஏன்டா, வச்சு பாவம்டா, பார்க்க முடியுமா போய் நம்ம? இதுக்கெல்லாம் அறிஞர் கண்டுபிடிச்சு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஏன் கொதிக்குது, எப்படி கொதிக்குது, ஏன் கொதிக்கணும், சோறு ஏன் கொதிக்கணுங்கிறத கூட எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து படித்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்வில் முன்னேறி நம்ம இருக்குது. ஏன்னா வேலை பார்க்குற 50 வயசு தான் வேலை. ஆனால் படிக்கிற எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம்? ஒன்றாங்க படிக்கலாம் நம்ம. நம்ம வாழ்கிற வரைக்குமே படிச்சு படிக்கலாம், தப்பே கிடையாது. எவ்வளவு படிக்கிறோமோ அவர்களுக்கு நம்ம சமுதாயத்தை வந்து நல்லவனா மாறும். ஸோ நம்மளே பார்த்து விட்டோம் அப்படியே படிப்பு வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். சரி, அதனால அனைவருமே என்ன வெறுமே வந்து புத்தகம் மட்டும் இல்லாமல் சொன்னேன் பொழுது சொன்னேன் ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நல்ல ஆளுமை நல்லா சிந்திச்சு நல்லா படிக்கணும். சரிங்களா? படிப்பீங்களா? ஸோ அனைவருமே இந்த புத்தகத்தில் பங்கேற்று பயன்பெறுவார் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். மிக முக்கியமாக நம்ம பாடல்களோடு ஓடி சங்கத்துக்கு தான் வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா தமிழர்கள் எல்லோரும் நிர்வாகம் செய்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறாருன்னா நம்ம பள்ளி தலைமை செயலருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா அது நடத்துக்கு இடம் வேணும் முதல்ல. அப்படிதானே? நான் ஒரு இடம் கேட்டால் கூட டீச்சர் வந்து இல்லை சொல்லுவேன். எப்போ கேட்ட சார் உங்கள் பள்ளிக்கூட சார் தான் கேட்டேன். உங்கள் பள்ளிக்கூட சார் இதெல்லாம் கேட்டால் சரி நான் மட்டும் இல்லை, சட்டத்தில் வந்து கேட்குறாங்க இல்லையா, அவங்களும் கேட்டாலுமே இடம் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. நான் வந்து நிறைய நேரம் பார்ப்பேன், நிறைய ரிலே கட்டிடுறோம். இன்னும் பார்த்து ஆள் கூட்டமாக ஒரு எப்போ பாரு வாரம் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அதனுடைய நோட்டீஸ் பண்ணுறதுக்கும் பாதுகாப்பு என்னுடைய ஒருங்கிணைந்த பள்ளி சார்பாக என்னுடைய வாழ்க்கையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது உங்களை ஒன்பதுக்கு இருக்கிறேன். தேங்க்யூ சார். சொல்லியிருக்காங்க யாரை மாதிரி நினைக்கிறேன், யாரை மாதிரி கண் மருத்துவ பிரதேசம் நடக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து என்னன்னா உங்க வீட்டில் மட்டும் இல்லை, சரிங்களா? சரி, நம்ம வீட்டில் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க பக்கத்து வீட்டு சொல்லுங்க. எல்லா வீட்லையும் நீங்க படிக்கலாம், எல்லா வீட்லையும் போய் படிக்குது நீங்க வந்துருக்கீங்க. இல்லை பக்கத்து வீட்லையும் சொல்லுங்க, இது மாதிரி கண் பரிசோதனை நடக்குது, நீங்க போய் அந்த கண் பரிசோதனை செய்தி ஒரு விஷயத்தை யார் ஸ்கூலுக்கு போகணும். நீங்க எல்லா பேரும் வந்து பேச்சு யார் பார்த்துருக்கீங்க அப்படித்தானே? கைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பேருமே கற்றுப்பாங்க. சில பேர் ஊரில் இருந்திருப்பாங்க, சில பேர் வெளியூர் போயிருப்பாங்க. அதனால நீங்கள் பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் போய் இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் இந்த கிழமை வந்து கண் பரிசோதனை நடக்குது, அவசியம் நீங்கள் கலந்துக்கிட்டு கண் பரிசோதனை செஞ்சு கண் பரிசோதனை நல்லதாக கேட்குறா? ஏன்னா நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாம் கண்ணில் பார்ப்போம். இதனால கண்ணு தெரியாமல் இருக்கும்போதுனால எல்லாம் செக் பண்ண விட்டுட்டேன். போக பார்த்தா எழுத்தே தெரியாது, எழுத்தை பார்த்து எழுத்து சேடிங்க தெரிஞ்சா இருந்துச்சு. அப்புறம் நான் கண் பரிசோதனைக்கு போனேன். நான் என்னடா எழுத்து தெரியும் சுத்தம் அப்படிங்கிற அதுக்கு நான் போனேன். முன்னாடி நான் பார்த்துருந்தேன், அது பேர் இப்போ நான் படிக்க முடியாது, கண்ணாடி போடாமல் என்னால் ஒரு எழுத்தோட என்னால் படிக்க முடியாது. இப்போ சரி, இது போன்ற சூழ்நிலாம் வந்து பண்ணிட்டுனா நீங்களும் கூட கலந்துக்கணும். உங்களுடைய கண்ணை வந்து செக் பண்ணிக்கங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் பக்கத்தில் சொல்லி கலந்துக்கிறது உங்களை அனுபவித்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து ஆகஸ்ட்டு அல்லது செப்டம்பரில் வந்து வருஷம் மெடிக்கல் கண்ட்ரோல் வைப்போம் சார். எங்களுடைய சிஓ தலைமையில் வைப்போம். இந்த கண்ட்ரோல் பார்க்க வந்து ஒரு 120 பேர் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு உணவு ஒரு தண்ணியை நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு. நல்லா வரைஞ்சேன். தோல் கொடுத்து ஆதரவு கொடுத்து வாரம் ரோடு செல்வதற்கு
சிறப்பாக நடைபெறுச்சு. ஏன்னா இது நிகழ்ச்சி நடத்துறவங்க நைட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணால் போதும். பயல் பக்கத்தில் உட்காந்து என்னுடைய தன்னார்வத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்காம பாருங்க அக்ஷய் தம்பி தகவல் முன்னாடி உட்காந்துருக்கா நம்மளுடைய ஆர்வம் தான். 1000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது இர்ஃபான், அந்த பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது ஜெயஸ்டி, அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது சுருதி. பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு சுருதி இல்லை நேரடியாக களத்தில் இருந்தால் அந்த அடிப்படையில் சுருதி தான். நாளைக்கு எங்கே நடத்துறோம் அப்படின்னா தெய்வம் போல விஜயலட்சுமி மேடம் இருக்காங்க. அதனால எதை பற்றி கவலை இல்லை, முடிஞ்சிருச்சு. சாருக்கு பின்னாடி இருக்கு அதானே காவல்துறை வந்து பர்மிஷன் ஆகணும். உங்களுடைய வட்டார தலைவர் அவர்கிட்ட அல்லாதீன் பட்ட பெறா கையெழுத்து கொடுத்தாங்க. உங்களுடைய காவல்துறை அது இல்லை நம்மள தொழுப்ப ஏன்னா தடியா தடி தாண்டவராயா 13 16 நேரம் கேட்பியா இப்போ நம்ம பேசுனால என்ன கேட்போம் போட்டவனை கேட்பீங்க என்ன பேசுவீங்க தனியார் பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல் சொன்னோம்னா அவங்களுடைய முதல்ல அவங்களுடைய சொல்லலை அந்த அடிப்படையில் இந்த இடத்துல நம்மளுடைய கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி நம்மளாம் ஒரு மிகப்பெரிய பேட் பேஸ் பேசல நான் பேசுகிறேன் சொல்லி தமிழ்நாடு அறிவியல் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ புத்தகத்தில் உள்ள அழைப்புகளை என்ன பேசுவீங்க இல்லை ஏன் முது வரலடா இது யாரும் சொல்லு அவங்களும் இல்லைடா அவங்க சொல்லுவாக்கா அவங்க சொல்லு இங்கே இருக்கா இதில் பெஞ்சில் இந்த வந்து நம்ம தனி பேண்ட் வரையா தம்பி தொம்பி தடி தாண்ட வராயா தம்பி தடி தாண்ட வர கீழே வர வரா தடி தாண்ட வர இது புறா நாலு கிலோமீட்டர் தரணே இந்தரா வீடியோ